நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த பிஹெச்டி பண்ணுற டைமில் வந்து உங்கள் டான்ஸ் கரியரையும் உங்கள் ஸ்டடீஸையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட உங்கள் ஸ்டூடெண்ட் யாராவது வந்து நான் என்னோடய டான்ஸ் கரியருக்காக ஸ்டடீஸையோ இல்லை ஸ்டடீஸ்க்காக டான்ஸ் கரியரோ விட போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பேசியிருந்தாலும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணுன்ற ஒரு அட்வைஸ் இருக்கும். அதுக்கான டிப்ஸ் சொல்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு இது சொல்லுவாங்க, ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளேன்னு ஒரு விஷயம், ஒரு ப்ராபம் இருக்குது. ஆடும்போது ஆடுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஒர்க் பண்ணும்போது படிக்கிறச்சே ஒர்க் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே ரெண்டுத்துக்கும் வேலை கரெக்டாக முடியும். ஆடும்போது ஐயோ இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்கேன், நான் அதை படிக்கணுமே, இந்த வேலை முடிக்கணுமே நினச்சா ஆடுறதுல கவனம் இருக்காது. வேலை பண்ணும்போது படிக்கும்போது ஐயோ இன்றைக்கி டான்ஸ் ப்ராக்டிஸ் நான் பண்ணவே இல்லை, இந்த டைமில் பண்ணோன்னா வேலை நடக்காது. அதே போல் யூ மஸ்ட் ஹாவ் அ வெரி வெல் பிளான் ஷெட்யூல். அதுதான் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது வந்து எப்படின்னா டு த மினிட். இப்போ எப்படின்னா இந்த ஹாஃப் அன் ஹவர் நான் இதுக்கு தான், அப்புறம் தான் ஹாஃப் அன் ஹவர் அதுக்கு தான். உன்னோட அந்த 100% ஃபோக்கஸ் அந்த ஹாஃப் அன் ஹவர் அதில் மட்டும்தான் இருக்கணும். நீ அதை ட்ரை பண்ணி பாரு. படிக்கிறச்சே உன்னோட அந்த 100% ஃபோக்கஸ் அதில் இருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெறும் புக்கு வச்சு பார்க்குற அந்த நாளைக்கு அந்த ஹாஃப் அன் ஹவரில் வந்து உனக்கு நிறைய விஷயத்தை நீ முடிச்சிடுவேன். அவ்வளோதான் டைம் எடுக்கும் அதுக்கு. சேம் திங் ஹோல்ஸ் குட் ஃபார் டான்ஸ் ப்ராக்டிஸ் டூ. அது இருந்ததுனாலே போதும்.